பிரபல ஊடகத்துல இந்தியா டுடேல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கருத்து கணிப்பு நடத்தி போட்டிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதிமுக வந்து கூட்டணி வந்து 140 இடங்கள்ல வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அமோகமா இருக்கு. கிட்டத்தட்ட திமுகவுக்கு எத்தன இடத்துல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 30 என்னமோ இருக்கும் போல. அத சொல்லாம எதிர்ப்பு மனநிலையில 60க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் இருக்காங்கன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப முழுக்க முழுக்க அந்த சர்வேல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திமுக மீது இருக்கக்கூடிய செஞ்சதுனால நாங்க ஓட்டு போலான்னு இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையை விட அதிருப்தியில இருப்பாங்க பாத்தீங்களா? திமுகவுடைய வெறுப்பு மனநிலை, எதிர்ப்பு மனநிலையில இருக்கக்கூடியவங்கள் தான் அதிகம். 60க்கு மேற்பட்ட சதவீதம் பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே அதிமுகவுடைய கூட்டணி வந்து பலமாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி, அவர்கள் அமைத்த தேர்தல் வியூகம், கூட்டணி என்பது அவர்களுக்கு சாதகமாவே இப்ப வரைக்கும் கள நிலவரம் போய்கிட்டு இருக்கு. திமுகவுல பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து இன்னைக்கு காங்கிரஸோட வந்து ஒரு வேண்டா வெறுப்பான ஒரு கூட்டணி. அதுபோல சிபிஐ, சிபிஎம் இவங்கலாம் வந்து இவங்களும் வந்து ஒரு வேண்டா வெறுப்பான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லப்படுது. வேல்முருகன் அவர்களும் கட்சி விட்டு போயிட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணி உடைஞ்சிருச்சு. தேர்தல வந்து இதே கூட்டணியோட போய் சந்திக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்ன பொறுத்தளவுல இந்த கருத்து கணிப்பு வந்து இன்னும் ஒரு 1 மாதம் கழித்து, ஒரு 20 நாட்கள் கழித்து எடுத்தாங்க அப்படின்னா, அந்த திமுகவுடைய வெறுப்பு நிலை அந்த 60% அப்படின்னு இருந்தது ஒரு 80% கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன்.